அஞ்சலி அம்மாள் பார்த்தீங்கன்னா ஒரு முழு வீடியோவாக அந்த வீடியோ அமைய போகுது. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 1890 1890 கடலூரில் முதுநகரில் பிறந்தார். இந்த முதுநகர் அப்படின்றத நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த கொஸ்டின் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி கேட்டுருக்காங்க. அஞ்சலி அம்மாள் பிறந்த இடம், பிறந்த ஊர் எல்லாம் கேட்டிருக்காங்க. சில பேர் வந்து அஞ்சலி அம்மாள் அப்படின்றது கடலூர் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கும். அதனால கடலூர் மாவட்டம் முதுநகரில் பிறந்தார். எளிய குடும்பத்தில் வளர்ந்தவர் தான். 5வது வரை தான் படிச்சிருக்காரு. அவரோட கணவர் வந்து முருகப்பா பத்திரிகை முகவராக பணியில் இருந்திருக்கார். மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது அரசியல் நுழைந்தார். அதாவது 1921 தான் அரசியல் நுழைகிறார், 31 வயதுல. 1921 ஒத்துழையாமை இயக்கத்தில் தென்னகத்திலிருந்து பங்கேற்று முதல் பெண்மணியாக விளங்கியவர். அதாவது தென்னகம் அப்படின்றது மெட்ராஸ் மாகாணம், அப்போதைக்கு உள்ள மெட்ராஸ் மாகாணம் தான். அங்கிருந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற முதல் பெண்மணி அஞ்சலி அம்மாள் அவர்கள் தான். தனது சொந்த வீடு, நிலம் ஆகியவற்றை விற்று விடுதலைக்காக செலவிடுறார். 1927 நீல் சிலை, அதாவது இந்த கான்பூர் வழக்குக்கு பழிவாங்கும் விதமாக ஆங்கிலேயர் நீல் அப்படின்றவர் கண்ணில் பட்ட எல்லாரையும் சுட்டு கொள்ளுவார். சின்ன ஒரு குழந்தை ஒரு தேசிய கொடியை கையில் வச்சுக்கிட்டு அல்லது சுதந்திரத்துக்குள்ள ஏதாவது சின்னத்தை கையில் வச்சுக்கிட்டுனா கூட அந்த குழந்தையும் கொண்டுருவார். அந்த மாதிரி ரொம்ப கொடூரத்தனமாக கொள்ளுவார். அவருக்கு சென்னை மவுண்ட் ரோட்டில் ஒரு சிலை வைப்பாங்க. அந்த சிலையை எதிர்த்து திருநெல்வேலி சோமாஜி ராஜுலு அவரோட தலைமையில் நிறைய பேர் போராடுவாங்க. ஓகேவா? அந்த போராட்டத்தில் தன்னோட 9 வயது குழந்தை அம்மா கண்ணுவையும் இப்போராட்டத்தில் பங்கேற்க வைத்து அஞ்சலி அம்மாள் அந்த போராட்டத்தில் பங்கேற்பாங்க. அப்போ 2 பேரையுமே சிறையில் தூக்கி போட்டுருவாங்க. அதாவது அம்மாவையும் மகளையும். அஞ்சலி அம்மாளையும் அம்மா கண் அஞ்சலி அம்மாவோட மகளையும் மகாத்மா காந்தி சிறையில் சென்று பார்த்தார். பார்த்துட்டு அம்மா கண்ணுவை மட்டும் தன்னோட வரத ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு போயிடுவார். ஓகேவா? 1930 உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று அஞ்சலி அம்மாள் கடுமையாக காயமடைந்தார். அவர் 1931 அகில இந்திய பெண்கள் காங்கிரஸ் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தார். அதாவது இந்திய பெண்கள் காங்கிரஸ் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வகித்த ஆண்டு கேட்பாங்க. 1931 அகில இந்திய பெண்கள் காங்கிரஸ் பொதுக்கூட்டத்திற்கு 1931 தலைமை வகித்தவர் அஞ்சலி அம்மாள் அவர். 1932 மற்றொரு போராட்டத்தில் பங்கேற்று வேலூர் சிலையில் அடைக்கப்பட்டார். ஓகேவா? அப்போது அவர் கற்பமாக இருந்தார். குழந்தை பிறப்பதற்காக பிறையில் விடுதலையானார். அதாவது மகப்பேறு முடிஞ்சு திரும்ப சிறையில் போட்டுருவாங்க. அந்த மகப்பேறு காலத்துக்காக வெளியில் அனுப்புறாங்க. 2 வாரங்களில் அவருக்கு மகன் பிறந்தார். ஒரு மகன் பிறந்திருக்காங்க. அதாவது அம்மா கண்ணுக்கு ஒரு தம்பி பிறகுறான். ஓகேவா? மகாத்மா காந்தி கடலூருக்கு வந்த போது, மகாத்மா காந்தி கடலூருக்கு வரார். அதாவது அஞ்சலி அம்மாவோட சொந்த ஊர் தான் கடலூர். அங்கே வராங்க. அப்போது அஞ்சலி அம்மாள் சந்திக்க ஆங்கிலேயர் தடை விதிக்கிறாங்க. அப்போ அஞ்சலி அம்மாள்லாம் நீங்கள் எல்லாம் போய் சந்திக்க கூடாது அப்படின்னு தடை போடுறாங்க. அதோட இந்த முஸ்லீம் போடுவாங்கல்ல பர்தா அணிந்து ஒரு குதிரை வண்டி எடுத்துக்கிட்டு போய் மகாத்மா காந்தியை அந்த வண்டியில் ஏற்றிக்கிட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு அப்புறம் முகத்திரையை கழட்டிட்டு நான் அஞ்சலி அம்மாள் அப்படின்னு சொல்லுவார். அப்போதைக்கு காந்தியடிகள் குதிரையில் வந்து அந்த காப்பாற்றின பெண்மணி, அந்த கூட்டு வந்த பெண்மணியை நீ தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதாவது அஞ்சலி அம்மாள் பரதா அணிந்து குதிரையில் சென்று மகாத்மா காந்தி சந்தித்தார். இதனால் காந்தி அவரை தென்னிந்திய ஜான்சி ராணி என அழைத்தார். இந்திய விடுதலை பெற்றதுக்கு அப்புறமா அஞ்சலி அம்மாள் வந்து தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு 3 முறை செலக்ட் ஆவாங்க. ஓகே, இதோட 1 மார்க்லாம் பார்த்துருவோம். தென்னாட்டின் ஜான்சி ராணி என காந்தியடிகள் அழைக்கப்பட்டவர் அஞ்சலி அம்மாள். ஓகேவா? தென்னாட்டின் ஜான்சி ராணி அஞ்சலி அம்மாள். அஞ்சலி அம்மாள் எந்த ஆண்டு தனது பொது வாழ்க்கையை தொடர்ந்தார்? பொது வாழ்க்கையை 1921 ஒத்துழையாமை இயக்கத்தின் போதுதான் அவங்க பொது வாழ்க்கையிலே நுழைகிறாங்க. ஓகே, அஞ்சலி அம்மாள் கலந்து கொண்ட போராட்டங்கள் வேறுபட்டதை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ரவுலட் எதிர் போராட்டம், இது வந்து 1919. ஆக்சுவலா இவங்க 21 தான் பொது வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறாங்க. அப்ப 19 அப்படின்றது தவறான ஒண்ணு. 1919 தான் ரவுலட் எதிர்ப்பு போராட்டம் நடக்கும். மார்ச் 18 காந்தியடிகள் தலைமையில சென்னையில ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் அது பங்கேற்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா 21 தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறார். உப்பு காய்ச்சும் போராட்டம், நீழல் சிறையேற்றும் போராட்டம், வெள்ளையனை வெளியேறு இதெல்லாம் பங்கேற்றார். ரவுலட் எதிர் போராட்டத்தில் பங்கேற்கவில்லை. ஓகே, பல போராட்டங்கள் கலந்து கொண்ட அஞ்சலி அம்மாள் சென்ற சிறைச்சாலையில் தவறானது எது? அதாவது வேலூர் சிறைக்கு போயிருக்காரு, திருச்சி சிறைக்கு போயிருக்காரு, கடலூர் சிறைக்கு போயிருக்காரு. ஆனால் பாளையங்கோட்டை சிறைக்கு மட்டும் போனதே இல்லை. எப்படியே ஆச்சுங்க, பாளையங்கோட்டை அந்த சிறைக்கு மட்டும் அஞ்சலி அம்மாள் போனதில்லை. வேலூர், திருச்சி, கடலூர்லாம் போயிருக்காங்க, பாளையங்கோட்டை மட்டும் போனதில்லை. அஞ்சலி அம்மாள் தனது 9 வயது மகள் அம்மா கண்ணுவை
எந்த போராட்டத்தில் ஈடுபடுத்தினார்? அதாவது நீலன் சிலையேற்றும் போராட்டம். நீலன் சிலையேற்றும் போராட்டம் தான் ஈடுபடுவாங்க. அதாவது அந்த போராட்டத்தில் ஈடுபடும் போது முதலமைச்சராக இருந்தவர் வந்து சுப்ராயன், கருப்பு குதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்ராயன் அவர்கள் தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த கல்கள்லாம் விட்டு எரிஞ்சு, அந்த கல் இதெல்லாம் விட்டு எரிஞ்சு அந்த நீலன் சிலை இருக்கு, அந்த சிலையை ரொம்ப டேமேஜ் பண்ணிடுவாங்க. அதோட இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருப்பாங்க போராட்டங்கள். ஓகே. ராஜாஜி ஆட்சிக்கு வந்தப்போ 1937, அதாவது 10 வருடங்கள் கழித்து தான் அந்த சிலை அங்கேருந்து அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்துக்கு கொண்டு போவாங்க. அம்மா கண்ணு லீலாவதி என பெயரிட்ட தலைவர் யார்? அதாவது அம்மா கண்ணுக்கு வர்தா ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போவார்ல காந்தியடிகள், அங்க போய் அவருக்கு வந்து லீலாவதி அப்படின்னு பெயர் வைக்கிறார். யாரு? காந்தியடிகள் தான் பேர் வைப்பார். காந்தியடிகள் கீழ்கண்டவற்றுள் யாரை தன்னுடன் குஜராத்திற்கு வர்தாவில் ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றார்? லீலாவதியை அப்படின்னாலும் ஓகே தான், அம்மா கண்ணுவை அப்படின்னாலும் ஓகே தான். ஓகேவா? யாரை குஜராத்தில் வர்தா ஆசிரமத்துக்கு அழைத்து சென்றார்னா லீலாவதி அல்லது அம்மா கண். ஓகே. 1947 இந்திய விடுதலை அடைந்த பின் அஞ்சலை அம்மாள் எத்தனை முறை தமிழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படும். ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற தென்னிந்திய முதல் பெண்மணி என சிறப்பு பெற்ற தியாகி. தென்னிந்தியாவில் இதான் பார்க்கணும் நம்ம. ஓகேவா? ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற தென்னிந்தியாவின் முதல் பெண்மணி அஞ்சலை அம்மாள். எந்த ஆண்டு நடைபெற்ற அனைத்திந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்திற்கு அஞ்சலை அம்மாள் தலைமை தாங்கினார் அப்படின்னா 1931 நடந்த கூட்டத்துக்கு. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, விருப்பம் தெரிவிங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள், கருத்தை பதிவேற்றுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி தோழர்.